கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 30 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. பாட்டி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே பொண்டாட்டியை கண்டுபிடி அப்படிங்கிற கேம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மட்டும் ஐஸ்வர்யா அருண் கிட்ட ஏங்க நீங்கள் என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்கள அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேங்கிறாங்க அருண். என்ன ஐஸ்வர்யா என்ன கேட்டுட்ருக்க அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை பாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்களான்னு கேட்டுட்ருக்கேங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி முதல்ல கேமுக்கு நீ வா, இல்லைன்னா நீ ஏதாவது பிளான் பண்ணிடுவ அப்படின்னு பாட்டி சொல்லவும் ஐஸ்வர்யாவும் பேசாமல் வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு நடுவில் அருணுக்கு பாட்டி கண்ணை கட்டி விடுறாங்க. அருண் ஒவ்வொருத்தரையாக அப்படியே கையை தொட்டு பார்த்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அருண் பாட்டிக்கிட்ட ஏன் பாட்டி எனக்கு கண்ணு லைட்டாக தெரிகிற மாதிரி கட்டி விட்டுருந்தீங்கன்னா நான் ஐஸ்வர்யாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு யாராவது தொட்டு இவங்க தான் என் ஒய்ஃப்னு சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும் டேய் நீ முதல்ல கரெக்டாக கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டவும் அருண் லைனாக கையை தொட்டு பார்த்துட்டே போகிறாங்க. ஐஸ்வர்யா கையும் தொட்டு பார்க்குறாங்க. கண்டிப்பாக இவ தான் ஐஸ்வர்யா, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் இவகிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா ஓவராக சீன் போடுவாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த கை ரொம்பவே கரடு முரடாக இருக்குது, ஐஷுவோட கை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கையை தொட்டு பார்க்குறாங்க. அருண் கண்ணில் இருக்கிற கிளாத்தை ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா பயங்கரமாக திட்டிட்டு அருண் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக ஆனந்த் மீனாட்சி 2 பேரும் விளையாடலான்னு வராங்க. அதுக்கு முன்னாடியே ஆனந்த் மீனாட்சி கிட்ட எதுக்கும் உன் கை கொஞ்சம் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் முடியாது, 6 மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சாக இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும், நான் கையெல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லிடுறாங்க. அடுத்ததாக மீனாட்சி அந்த பொண்ணுங்களுக்கு நடுவில் போய் நிற்கிறாங்க. ஆனந்தோட கண்ணையும் கட்டிடுறாங்க. ஆனந்த் ஒவ்வொருத்தரையாக தொட்டு பார்த்துட்டு இவங்க இல்லைன்னு சொல்லிகிட்டே வராங்க. கடைசியில் மீனாட்சி கையை பிடிச்சிட்டு இவங்களும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே மீனாட்சி அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா பாஸ் நீங்கள் வாங்க அப்படின்னு ஹோட்டலோட மேனேஜர் கூப்பிடுவோம். என்னப்பா பசங்களே கூப்பிட்டுட்ருக்க, அப்போ நாங்களாம் விளையாட வேணாமா அப்படின்னு அருணாச்சலம் கேட்க நீங்களும் வாங்க பாஸ் அப்படின்னு கூப்பிட்டு அருணாச்சலம் அபிராமி 2 பேர்த்த விளையாட வைக்கிறாங்க. நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே போய் ஒவ்வொருத்தர் கையாக தொட்டு பார்த்துட்டு இவங்களான்னு சொல்லிட்டே வராங்க. அடுத்தது அபிராமியோட கையையும் தொட்டு பார்க்குறாங்க. இவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க அம்மா நின்றுட்டுருக்காங்க. அவங்க அம்மா கையை தொட்டு பார்த்துட்டு இவங்க தான் அபிராமி அப்படின்னு சொல்கிறாங்க. டே இது நான்டாங்கிறாங்க பாட்டி. இல்லைம்மா இருக்கிறதுலையே நாச்சியாக தான் கொஞ்சம் ஏஜானவ, மற்றவங்க எல்லாம் சின்ன பொண்ணுங்க, சரி இந்த கை கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தொட்டேன், அதில் மாறிடுச்சு அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும் என்னங்க அப்போ நான் வந்து வயசாயிட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அபிராமி கேட்கவும் இல்லை அபிராமி இந்த இடத்துலையுமே பாரு உன் கை கூட சின்ன பொண்ணுங்க கை மாதிரி தான் இருந்தது, அதனால தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லவும் அபிராமி அப்படியே லைட்டாக சந்தோஷப்பட்டாலும் நீங்கள் இப்படி பேசியே சமாளிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்தை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அடுத்ததாக கார்த்தி தீபாவை கூப்பிடுறாங்க. கார்த்தி அவங்களே கண்ணை கட்டிக்கிறாங்க. அடுத்தது தீபா அந்த பொண்ணுங்களுக்கு நடுவில் போய் நிற்கிறாங்க. என்னப்பா கார்த்தி கையை தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லவும் இல்லை வேணாம் நான் கரெக்டாக இப்படியே கண்டுபிடிச்சிருவேன், கையெல்லாம் தொட்டு பார்க்க வேணாம் அப்படிங்கிறாங்க கார்த்தி. லைனாக எல்லாருக்கிட்டேயும் வந்து நிற்கிறாங்க. தீபா கிட்டேயும் வந்து நிற்கிறாங்க. இவங்களும் தீபா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. ஆனால் தீபா எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. திரும்பவும் ரிவர்ஸ் வந்து தீபா கிட்டேயே நின்று இவங்க தான் தீபா அப்படின்னு கார்த்தி சொல்லவும் எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி கன்ஃபார்மா அப்படின்னு பாட்டி கேட்கும். கன்ஃபார்ம் இவங்க தான் தீபாங்கிறாங்க கார்த்தி. கண்ணை திறந்து பார்க்குறாங்க. தீபா தான் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா மட்டும் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. அபிராமியும் ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. இந்த போட்டியில் வின்னர் கார்த்திக் தீபா தான் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. அடுத்த போட்டி எப்போங்கிறது நானே உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா கார்த்திகிட்டே எப்படி சார் நீங்கள் கரெக்டாக என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கவும் பெருசாக எந்த ரீசனும் இல்லைங்க, காலையில் இந்த பெர்ஃப்யூம் உங்ககிட்ட தானே கொடுத்தேன், அதுவும் நான் தானே கொடுத்தேன், அந்த பெர்ஃப்யூம் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்கிறாங்க கார்த்தி. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நான் வேறு ஏதோ நினச்சேன் அப்படின்னு தீபா சொல்லவும் கார்த்தி அப்படியே சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே இல்லைங்க எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு, நீங்கள் தான் தீபாவாக இருக்கணும்னு நினச்சேன், மற்றபடி பெர்ஃப்யூம் மட்டும் காரணம் இல்லைங்க, எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறாங்க கார்த்தி. அதை கேட்டதுமே தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கார்த்திக் தீபா 2 பேரும் சேர்ந்து ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.